Good morning student, 10th max unit 1 அதில் exercise 1.3ல first 3 sums வந்துட்டு last classல பார்த்துருக்குறோம். இப்போ 4th question. A graph representing the function f of x is given in figure 1.16. It is clear that f of 9 is equal to 2. அவன் ஒரு question graph கொடுத்துட்டு கீழே graph இருக்குது, புக்லையே இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் ரஃபாங் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஒரு 4 கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 4 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இந்த கிராஃபில் வந்துட்டு அப்படியே கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க, கிவன் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்துட்டு எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சம்லாம் போட போகிறோம். எஃப் ஆஃப் 9 அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் தானே இது, எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எஃப் ஆஃப் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்குறோம் 9, எஃப் ஆஃப் 9 இங்கே இருக்குங்களா, எஃப் ஆஃப் 9 இதோட வேல்யூ கிராஃபில் எங்கே மீட் ஆகுது பாருங்கள் 2. இது எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2. இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் சம் போட போகிறோம். 4 கொஸ்டின் ABCDன்னு இருக்கும். எஃப் ஆஃப் 0 ஃபஸ்ட் கொஸ்டின். எஃப் ஆஃப் 0ங்கிறது இந்த பாயிண்ட்டுங்களா, எஃப் ஆஃப் 0 இதோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், கிராஃபில் எங்கே மீட் ஆகுது 9ல் மீட் ஆகுது. இப்போ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 9. ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு B, எஃப் ஆஃப் 7. எஃப் ஆஃப் 7 is equal to இந்த பாயிண்ட் என்னன்னு பாருங்கள் 6. இந்த பாயிண்ட் 6. அப்போ எஃப் ஆஃப் 7 is equal to 6. அடுத்த ஆப்ஷன் C, தேர்ட் கொஸ்டின். எஃப் ஆஃப் 2 என்னன்னு பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் 2 இருக்குங்களா, எஃப் ஆஃப் 2 is also 6. எஃப் ஆஃப் 2 also 6. எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10 அப்படிங்கிறதுங்கன்னு பாருங்கள், எஃப் ஆஃப் 10ங்கிற பாயிண்டில் கிராஃப் இங்கேயே வந்துச்சு, இந்த இடத்துக்கே வந்துருச்சு. இப்போ எஃப் ஆஃப் 10ஓட வேல்யூ 0. இப்போ எஃப் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கணும்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 1 அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ, இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். y இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது y ஆக்சிஸில் பார்க்குறோம். இதனால் y இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 1க்கு நேராக கிராஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த பாயிண்டில் இருக்குது. அப்போ இது ஒய்யோட வேல்யூ, இதுக்கு நேராக எக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டு. இப்போ 9க்கும் 10க்கும் பிட்வீனில் இருக்குது. அப்போ இது 9.5. அப்போ எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் 9.5ல் ஒய்யோட வேல்யூ 1 இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.5. இது செகண்ட் கொஸ்டின். அடுத்த தேர்ட் கொஸ்டின். டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸை தான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா டொமைன் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், மதிப்பகம். அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸை வந்துட்டு ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், வீச்சகம் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த டொமைனில் என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், கிராஃப் வந்து இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுங்களா, 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 10ல் முடிஞ்சிருக்குது. இப்போ 0 to 10 அப்படிங்கிறது டொமைன். கிராஃப் எங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்டிங் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான். இப்போ 0 to 10. இப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு 0 to 10 எழுதுகிறோம். இதை வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம். ஏன்னா டிஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதனால் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் நாம் இதை எழுத போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூவை சச் தட் 0 to 10. கீழே நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் போட்டோம்னா 0 எடுத்துக்கணும் 10 எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10. இங்கே வந்துட்டு நேச்சுரல் நம்பர், ரியல் நம்பர், அது எதுவும் ஹோல் நம்பர்னு கொடுக்கல. அதனால் கிராஃபில் வந்துட்டு எல்லா வேல்யூம் எடுத்துக்க போகிறோம். ரியல் நம்பர் சிஸ்டம் தான் எடுத்துக்க போகிறோம். ரியல் நம்பர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் 0 to 10 வரலும் இந்த டொமைன் எடுத்துக்க போகிறோம், மதிப்பகத்தை எடுத்துக்க போகிறோம். அடுத்தது வீச்சகம் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரேஞ்சில் பாருங்கள், கிராஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே இந்த பாயிண்ட். இது 0வா, 0வில் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே போகுது பாருங்கள் 9 வரலும் வந்துருக்குது. இப்போ 0 to 9 அப்படிங்கிறது நம்மளுடைய ரேஞ்ச் வீச்சகம். அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இந்த மதிப்பு எக்ஸ் சச் தட்
0 less than or equal to x less than or equal to 9 வரலாம் இருக்குது. அப்போ 9 comma x belongs to real number system. இது third question. அடுத்து fourth question, what is the image of 6 under f னு கொடுத்திருப்பாங்க. what is the image of 6? அப்போ 6 under f னா என்ன மீனிங்னா, இந்த இடத்துல f of 6 ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது மீனிங். f of 6 ஓட வேல்யூ என்ன? அப்போ f of 6 is equal to, கிராஃப் வந்துடலாமா? f of 6 எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. f of 6 is equal to, கிராஃபில் பாருங்க, இந்த பாயிண்ட் என்னது? 5. therefore அப்போ f of 6 ஓட வேல்யூ 5. இதை ரிட்டர்ன் எழுதும் போது the image of 6 is 5. R இன் நிழல் ஒரு 5. ஓகேங்களா? இது fourth question. next question, example 1.8. if x is equal to minus 5 1 3 4 and y is equal to a b c, then which of the following relation or function from x to y? இப்போ நமக்கு முன்னாடி இந்த கிராஃபில் வந்து பார்த்துட்டோம். அந்த கிராஃபில் இருந்து அந்த ஃபங்க்ஷனில் இருந்து வேல்யூ கண்டுபிடிச்சோம். இது மாதிரி 1.2ல் வந்துட்டு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இட் இஸ் ஏ ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் செட்ஸ் கொடுத்துட்டாங்க. செட்ஸ் கொடுத்துட்டு இது ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சைல்டு மதர் அப்படின்னு எடுத்துக்காங்க. குழந்தை அம்மா. இப்போ கிராஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஈஸி. இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஈஸி. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு கண்டிப்பாக அம்மா இருக்கணும். இல்லை எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு, அம்மாவே இல்லை நான் தானையாக அப்படி பிறந்துக்கிட்டேன் அப்படின்னு எந்த குழந்தையும் சொல்லாது. அதே மாதிரி அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு குழந்தை வந்து எனக்கு 2 அம்மா அப்படின்னும் சொல்ல முடியாது. இது மாதிரி இருந்தால் இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் ஃபங்க்ஷன் இல்லை. மற்றபடி எல்லாமே ஃபங்க்ஷன் தான். என்ன ரீசன் ஞாபகம் வச்சுக்காங்க, எனக்கு அம்மாவே இல்லை, எனக்கு 2 அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை வந்து நம்ம நாட் ஏ ஃபங்க்ஷன், இது மாதிரி இருந்தால் அது நாட் ஏ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்தோம்னா ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அவனுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டான். R1 is equal to minus 5, a 1, a 3, b. ஓகேங்களா? இதை வந்துட்டு நான் இப்போ ஏரோ டயக்ராமில் நாம் டிஃபைன் பண்ணலாம். ஏரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது டொமைன். x is equal to minus 5 1 3 4, y is equal to a b c. இப்போ ரிலேஷன் R1 என்னன்னு கொடுத்துக்கிறாங்கன்னா minus 5, a 1, a 3, b. இப்போ அந்த ரிலேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ரிமைனிங் இந்த 4 அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்துட்டு நமக்கு என்ன கிடையாதுன்னா இந்த ரிலேஷன் இல்லை, இமேஜ் வந்துட்டு இல்லை. அப்போ இந்த குழந்தை என்னது, இந்த குழந்தைக்கு 4ங்கிற குழந்தை என்ன சொல்லுது, எனக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லுது, எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லுது. அப்போ என்ன கிடையாது, இது ஃபங்க்ஷன், சார்பு அல்ல. இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். என்ன ரீசன்? த எலமெண்ட் 4 இன் எக்ஸ் ஹேவ் நோ இமேஜ் இன் ஒய். நான் சொல்லுது அம்மா வந்துட்டு இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு நோ இமேஜ் இல்லை. அதனால் R1 இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? எக்ஸில் உள்ள 4 என்ற உறுப்பிற்கு ஒய்யில் நிழல் உரு இல்லை. எனவே R1 என்பது சார்பு அல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். செகண்ட் கொஸ்டின், R2 இஸ் ஈக்குவல் டு minus 5, b 1, b 3, a 4, c. அதே மாதிரி இங்கே டொமைன், இது கோடொமைன். இதில் minus 5, b 1, b 3, a 4, c. இங்கே பாருங்கள், 5 அப்படிங்கிற ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அம்மா இருக்கிறாங்க, 1க்கு அம்மா இருக்கிறாங்க, 3க்கு அம்மா இருக்கிறாங்க, 4க்கு அம்மா இருக்கிறாங்க. இப்போ எல்லா குழந்தைங்களுக்குமே அம்மா இருக்கிறாங்க. எல்லா குழந்தைக்கும் இப்போ 5க்கு அம்மா இருக்குது, 1க்கும் அம்மா இருக்குது, 3க்கும் அம்மா இருக்குது, 4க்கும் அம்மா இருக்குது. 5ம் 1க்கும் ஒரே அம்மா. அப்போ இது 2 பேரும்
சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அம்மா எல்லாத்தையுமே இருக்கிறாங்க. அப்போ என்னது இது ஃபங்க்ஷன். அப்போ எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ் ஹேஸ் அண்ட் யூனிக் இமேஜ் இன் ஒய். therefore R2 is a function. ஓகேங்களா? எக்ஸில் உள்ள எல்லா உறுப்பிற்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. therefore R2 என்பது சார்பு ஆகும். அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க. R3 is equal to minus 5, a 1, a 3, b 4, c 1, 6. இப்போ இதுக்கு அதே மாதிரி நம்ம ஏரோ டயக்ராம் சொல்லலாம். இது டொமைன், கோடொமைன் minus 5, a 1, a அடுத்தது 3, b 4, c again 1, b இருக்கும். 1, p அப்படின்னு இருக்கும். இப்போ 5க்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, 3க்கும் ஒரு அம்மா இருக்கிறாங்க, 4க்கும் ஒரு அம்மா இருக்கிறாங்க. நான் இந்த 1 அப்படிங்கிற குழந்தைக்கு 2 அம்மா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சார்பு அல்ல. இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். 2 அம்மா இருக்க முடியாதுல்ல. So therefore the element 1 in x has 2 images in y. Therefore R3 is not a function. R3 என்பது சார்பு அல்ல. எதனால? எக்ஸில் உள்ள 1 என்ற உறுப்பிற்கு ஒய்யில் 2 நிழல் உரு உள்ளதால் இது சார்பு அல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் இதோட ஓவர். அடுத்தது 5th கொஸ்டின். let f of x is equal to 2x plus 5. if x is not equal to 0 then find f of x plus 2 minus f of 2 divided by x. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? f of x அப்படிங்கிற ரிலேஷன் அங்கே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக x plus 2ன்னு இருந்தாவும் f of 2ன்னு இருந்து போட்டு இந்த ஆன்சருக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் given f of x is equal to 2x plus 5. இப்போ இந்த 2x plus 5 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல பாரு x plus 2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். f of x plus 2 is equal to இந்த 2 அப்படியே இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக x plus 2 plus 5. இப்போ இங்கே 2 ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 2x plus 4, 2x plus 4 plus 5. இப்போ 2x plus 9. அடுத்தது f of 2 இருக்குங்களா? f of 2 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ f of 2 is equal to இங்கே 2xக்கு பதிலாக 2. இப்போ 2 into 2 plus 5. இப்போ 2 2s are 4 plus 5 இது 9. அடுத்தது இரண்டும் கண்டுபிடிச்சிருப்போம். f of x plus 2 minus f of 2 divided by xன்னு கொடுத்துட்டோம். கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா இங்கே டிவைட் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே 0 அப்படின்னு போட்டுட்டோம்னா இது என்ன வந்துடும்? நமக்கு சம்திங் இஸ் டிவைட் பை 0 அப்படின்னு வந்துடும். இப்போ இஸ் நாட் டிஃபைன், நம்மளால் இதுக்கு டிஃபைன் பண்ண முடியாது. அதனால அங்கே எக்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதோடைய f of x plus 2 ஓட ஆன்சர் 2x plus 9 மைனஸ் f of 2 ஓட வேல்யூ மைனஸ் 9 டிவைட் பை x. இப்போ ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிடும். இப்போ 2x பை எக்ஸு. அடுத்ததில் x கேன்சல் ஆச்சுன்னா இப்போ f of x plus 2 மைனஸ் f of 2 இஸ் டிவைட் பை x இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இது 5th சம். இதோட இந்த கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.